ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஒரு சர்டைன் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நாசில் இருக்குது. இந்த நாசிலேருந்து வாட்டர் வந்துகிட்டு இருக்குது. அது வந்து போயிட்டு ஒரு வேர்ட்டிக்கல் ஸ்டேஷ்னரி பிளேட்டை வந்து ஹிட் பண்ணுது. அப்போ வந்து அந்த ஜெட்டு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா F is equal to rho a v ஸ்கொயர். இந்த ரோன்னு இருக்கிறது வந்து என்ன ஃப்ளூயிடை பண்ணுதோ அதோட டென்சிட்டி, ஏன்னு இருக்கிறது வந்து ஏரியா ஆஃப் த ஜெட். இதோ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, அதோட ஏரியா ஆஃப் ஜெட். அதுக்கப்புறம் v வந்து இந்த வாட்டர் வருது பார்த்தீங்களா, இந்த நாசில் இருந்து அங்கே என்ன வெலாசிட்டி ஆஃப் ஜெட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பிளேட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இந்த கொஷனுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த பிளேட்டு வந்து u அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இந்த இடத்துல இருந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம டெனோட் பண்ண மாதிரி வெயின்ருக்க வெலாசிட்டியிலேருந்து வாட்டர் வெளில வந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இஃப் இன்கேஸ் திஸ் இஸ் மூவிங், திஸ் பிளேட் இஸ் மூவிங், அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து ரோ ஏ v minus u whole square. இதுதான் வந்து ஃபார்முலா. இன்கேஸ் அவன் நம்மளை வந்து ஒர்க் டன் கேட்டிருக்கான், இதுக்கும் ஒர்க் டன் கேட்கலாம், இதுக்கும் ஒர்க் டன் கேட்கலாம். ஒர்க் டன் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம இந்த எஃப்போட இந்த பிளேட்டை என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், எஃப் இன்ட்டு யூ. இதுக்கும் அதே கேஸ் தான், எஃப் இன்ட்டு யூ. நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கேப்லாரிட்டி ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கு படி நம்ம கேப்லாரிட்டி ரைஸ் எழுதணும்னா 4 சிக்மா காஸ் தீட்டா ரோ ஜிடி, இதுதான் வந்து கேப்லாரிட்டி ரைஸுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறம் இந்த கொஷினை நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து வாட்டர் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் கிளாஸுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், இது பேர் சிக்மான்னு சொல்லி நம்ம டெனோட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0.073 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் வந்து வாட்டர் கிளாஸுக்கு உண்டான சிக்மா. ஸோ அதுக்கடுத்து டீட்டா வந்து 0 டிகிரி ஃபார் வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ். இன்கேஸ் அவன் நம்மளுக்கு வந்து மெர்க்குரி ஏர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தான்னா அதுக்கு வந்து 0.480 நியூட்டன் பர் மீட்டர். அதுக்கப்புறம் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி அப்படின்ட்டு வரும். இது வந்து மெர்க்குரி ஏர். இது இன்கேஸ் இது வந்து நமக்கு ஒரு கிளாஸ் டியூபு அப்படின்னு சொல்லிட்டான். இதே இன்கேஸ் வந்து 2 பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து h is equal to 2 sigma cos theta rho gt. இதில் இந்த இடத்துல the distance between the parallel plates, 2 parallel பிளேட்டுக்கு உண்டான distance between ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் எப்படி டெனோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு யூனிட் பவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஹெட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன். இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை வந்து நம்ம எஸ்ன்னு டெனோட் பண்ணுவோம், விச் இஸ் n root p divided by h power 5/4. இதுதான் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடோட ஃபார்முலா.
இது வந்து என்னதுன்னா டெலிவர்ஸ் யூனிட் பவர் அட் யூனிட் ஹெட். அதாச்சும் நம்மளுக்கு ஒரு யூனிட் பவர் யூனிட் ஹெட்டில் ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பேர் தான் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை வந்து நியூமரிக்கலாக கேட்டாங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எண்ணை வந்து ஆர்பிஎம்மில் போடணும். அதுக்கப்புறம் இந்த பியை வந்து கிலோ வாட்டில் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஹெச்சை வந்து நம்ம மீட்டரில் போடணும். இதே இன்கேஸ் இதை நம்ம வேறு எப்படி போடலான்னா இந்த என்எஸ் ஃபார்முலாவை என் பி பை ரோ டிவைடட் பை ஜிஹெச் 5/4. இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேறு ஒரு ஃபார்முலா. இதில் வந்து நம்ம எப்படி போட்டோம்னா எண்ணை வந்து ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு போடணும். அதுக்கப்புறம் பி வந்து வாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் இந்த ஜிஐஎஸும் ஹெச்சும் நம்ம மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்புறம் மீட்டரில் போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தது வந்து நம்ம டர்பைனுக்கு பார்த்துருக்கோம். இதே இன்கேஸ் வந்து பம்புக்கு கேட்டிருந்தானா, இது நான் பம்புக்கு எழுதுகிறேன். பம்புக்கு வந்து எனக்கு என் ரூட் கியூ டிவைடட் பை ஹெச் பவர் 3/4. இதுதான் வந்து எனக்கு பம்புக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். இதில் வந்து நம்ம கியூன்றது வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட், அதாவது டிஸ்சார்ஜ். என் வந்து ஆர்பிஎம், ஹெச் வந்து மீட்டரில் போடுவோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டர்பைனுக்கு ஹெச் அதாச்சும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து இருக்கிறதுலே கம்மி பார்த்தோன்னா பெல்டானுக்கு தான் கம்மியாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்எஸ்ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல டர்பைன் போடுறேன். இந்த இடத்துல எனக்கு பெல்டான் வந்து இருக்கிறதுலே கம்மி. அதோட வேல்யூ வந்து 0 to 60 இருக்கும். இதே ஃப்ரான்சிஸுக்கு வந்து எனக்கு 60 to 300 இருக்கும். இதே எனக்கு கெப்லானுக்கு வந்து 600 to 1000 இருக்கும். இதே ப்ரொப்பலுக்கு வந்து 300 to 600 இருக்கும். ஸோ இந்த டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இதை வச்சு நம்மளுக்கு 1 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இத்தனை கொஷின் கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா சர்ஜ் டேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா நம்மளை வந்து சர்ஜ் டேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி சர்ஜ் டேங்க். இந்த சர்ஜ் டேங்க் வந்து வாட்டர் ஹேமருன்ற ஒரு ஃபினாமினாவை தடுக்கிறதுக்காக வச்சுருப்போம். வாட்டர் ஹேமர்னால் என்னதுன்னா, இப்போது ஒரு ஒரு பைப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அதில் இங்கே ஏதோ ஒரு வேல்வை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணுறோன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குல்ல, அது வந்து டக்குன்ட்டு மோதி ஒரு ஷாக்கை க்ரியேட் பண்ணும். அது பேர் தான் வந்து வாட்டர் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் ஹேமர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சர்ஜ் டேங்க்குன்ற ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் இதே மாதிரியே டிராஃப்ட் டியூப் ஒன்று இருக்கும். இந்த டிராஃப்ட் டியூப் வந்து நம்ம ரியாக்ஷன் டர்பைன் எக்ஸிட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து டெயில் ரைஸில் இந்த குட்டி செக்ஷனில் நம்ம வந்து டர்பைன் எக்ஸிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் இது வந்து அவுட்டர் பார்ட். இது அப்படியே டைவர்ஜிங்காக பெருசாகிட்டே வரும் ஃப்ரம் த டர்பைன் எக்ஸிட் டு இந்த இதுதான் இன்லெட்டு, இதுதான் அவுட்லெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஃப்ரம் இன்லெட் டு த அவுட்லெட் பை இன்க்ரீஸிங் த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளோ வந்து இந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டர்பைன் எக்ஸிட்டில் இருக்கிற கைனட்டிக் எனர்ஜியை நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக ரியாக்ஷன் டர்பைனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டிராஃப்ட் டியூப்னு வந்து தான் ரியாக்ஷன் டர்பைன்,
அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன்னா increases from inlet to outlet. Connected to the turbine exit. ஸோ இதுதான் சர்ச் டேங்க். அதுக்கப்புறம் டிராஃப்ட் டியூப் பற்றினான டேர்ம்ஸ். அப்புறம் இதை வச்சு கேட்க வேண்டிய 2 மார்க்ஸ் இல்லை ஒரு பேசிக் ஐடியா. இதுக்கப்புறம் ஆக்டேன் நம்பர் 100 அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்டேன் நம்பர் 100 தான் அதை வந்து ஐசோ ஆக்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்டேனுன்ற கருத்து நம்ம பெட்ரோலோட பியூரிட்டியை வந்து டெனோட் பண்ணுறது. இது சீட்டேன் அப்படின்றது வந்து டீசலோட பியூரிஃபிகேஷனை வந்து டெனோட் பண்ணுறது. ஸோ 100 ஆக்டேனுன்றது வந்து ஐசோ ஆக்டேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆக்டேன்றது பெட்ரோல், சீட்டேன்றது டீசல். இதெல்லாம் தான் இந்த டேர்மில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டீமை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுன்றது வந்து ஆக்சுவலி நம்ம எக்ஸ்ன்ட்டு டெனோட் பண்ணுவோம். இந்த எக்ஸு வந்து ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை டோட்டல் மாஸ். இந்த டோட்டல் மாஸ்ன்றது வந்து மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் வேப்பரை தான் நம்ம வந்து டோட்டல் மாஸ்ன்னு சொல்கிறோம். இதே எக்ஸ் டேஷ்னு ஒன்று டெனோட் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் வெட்னஸ் ஃப்ராக்ஷன். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் மாதிரி வெட்னஸ் ஃப்ராக்ஷன். வெட்னஸ் ஃப்ராக்ஷன் வந்து ஜஸ்ட் 1 மைனஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து வெட்னஸ் ஃப்ராக்ஷன்ட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம். அதாச்சும் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ப்ளஸ் வெட்னஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து எப்பயுமே இது 2 வேல்யூமே வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இதுவும் 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோன்னா அது வந்து பியூர் லிக்விட். இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோன்னா அது வந்து லைக் பர்ஃபெக்ட்லி சேச்சுரேட்டட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே எக்ஸ் வந்து 1க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து சூப்பர் ஹீட்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது வந்து saturated vapor. இதே எக்ஸ் வந்து greater than 1 இருக்குன்னா சூப்பர் ஹீட்டட். இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா இது வந்து லைக் பியூர் லிக்விட் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் டிஃப்யூசிவிட்டினா நம்ம வந்து இப்படி டெனோட் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் கே பை ரோ சி. கேன்றது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதுக்கப்புறம் இந்த சின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட், இது வந்து டென்சிட்டி. இதே நம்ம பிராண்டல் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தோன்னா மியூசிபி டிவைடட் பை கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம கைனமேட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்தே டேரெக்டாக தெரியுது, இட்ஸ் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரயில்வே ரெயில்ஸ் ஆர் நார்மலி மேட் ஆஃப் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஹை கார்பன் ஸ்டீலில் தான் வந்து நமக்கு மோஸ்ட்டாக இந்த ரயில்வே ரெயில்ஸ் எல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹை கார்பனுன்றது வந்து நத்திங் பட் 0.6க்கு மேலே இருக்கிறது தான் வந்து லைக் நம்ம ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் வந்து 0.6 to 1.50% வந்து இந்த ரயில்வே ரெயில்ஸில் வந்து இந்த கார்பன் பர்சன்டேஜ் இருக்கும். இதே மீடியம் கார்பன்னா 0.3 to 0.6%.
இதே லைக் லோ கார்பன்னா 0.3க்குள்ளே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிரே கேஸ்ட் அயன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க மெலையபிள் கேஸ்ட் அயனோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ கிரே கேஸ்ட் அயனுக்கு வந்து லைக் எக்ஸப்ஷனலி குட் ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு எந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அது டைட்டேனியம் அலாய் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா டைட்டேனியம் அலாய் வந்து ரொம்ப லைட் வெயிட், அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ராங்கும் கூட அதோட வெயிட்டை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி டைட்டேனியம் அலாய்க்கு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸை வந்து லைக் இன்க்ரீஸ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் டஃப்னஸும் டக்டிலிட்டியும் கூட அதனால் இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி நடக்குதுன்னா நம்ம வந்து இதோட கிரெயின் சைஸை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி இதையெல்லாம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் இந்த டைட்டேனியம் அலாய் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் ஜெட் என்ஜின்ஸ் இதிலெல்லாம் வந்து டைட்டேனியம் அலாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெட் என்ஜின். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோன்னா லைட் வெயிட், ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் கரோஷன் ரெசிஸ்டன்ட், கிரெயின் சைஸை கண்ட்ரோல் பண்ணோம். அதனால் நமக்கு வந்து டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இம்ப்ரூவ் டஃப்னஸ். இதே டைட்டேனியம் ஆட் பண்ணோன்னா ஏதோ ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்போ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து மீதி இருக்க 10 கொஷின்ஸும் இல்லை 5 கொஷின்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.